எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் கன்னிராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சி உங்களுடைய ராசியிலே அது எப்படிப்பட்ட அனுகூல பலன்களை தரும் அல்லது எப்படிப்பட்ட சில எச்சரிக்கை கவனம் என்று இருந்தால் அது வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். செவ்வாய் 28 ஜூலை 2025 முதல் கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் என்றால் 48 நாட்கள். இந்த 48 நாட்கள் சற்றேறக்குறைய 48 நாட்கள் 13 செப்டம்பர் 2025 வரை உங்களுடைய ராசியிலேயே பெயர்ச்சி. இதற்கு முன்பாக 12ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்த பெயர்ச்சி. பல விஷயங்களிலே தடை, தாமதம், சிக்கல் என்று அந்த 28 ஜூலை 2025 வரை இருந்த அந்த நிலை மாறி இப்போது அதிலிருந்து, அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத இருந்த விஷயங்களிலிருந்து உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் விஷயங்கள் வரக்கூடிய அந்த அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நில யோகம் தீவிரம் என்பது ஒரு மகிழ்ச்சியை தரும். தீவிரமான நில யோகம் என்பது ஏதோ ஒரு நிலம் சார்ந்த விஷயத்துல ஒரு அனுகூலம், ஒரு ஆதாயம். அதை பற்றி இந்த பதிவிலே என்னவென்று பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தில செவ்வாய் சுபத்தன்மை அடைந்திருக்கிறாரா அல்லது நல்லவரா கெட்டவராக இருக்கிறாரா என்பதை பற்றி எளிதிலே அறிவதற்கான அந்த ரகசியத்தை கூட முழுவதுமாக பொறுமையாக இந்த பதிவுகளை கேட்கும் போது, நேரம் ஒதுக்கி கேட்கும் போது உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்லாது சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், அதுவும் எளிய பரிகாரங்கள் மூலமாக இந்த செவ்வாயினுடைய ஆற்றலை கிரகித்து செவ்வாய் எப்படிப்பட்ட பலனை தந்தாலும் நற்பலன்களாக மாற்றிக்கொள்ள. ஏன் எப்படிப்பட்ட பலன்கள் என்று சொல்கிறேன் என்றால், செவ்வாய் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் 7ஆம் இடத்துல. அந்த சனி பகவானுடைய சம சப்தம பார்வை பிடியில செவ்வாய். ஆகையினாலே சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம் எல்லா விஷயங்களிலும் இருக்கும். சிறு தவறுக்கு கூட ஒரு தண்டனை என்ற அந்த நிலையில இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது உங்களுடைய ராசியில அமைந்திருக்கும். ஆகையினால் உங்களுடைய முயற்சிகளிலே சற்று கூடுதல் கவனம் என்பது இருக்கும். நீங்கள் நிச்சயமாக ஒரு பகீரத பிரயத்தனம், அதிகப்படியான முயற்சியை எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இது காட்டும். அது மட்டுமல்லாமல் இதுவரை எது கிடைக்காது என்று இருக்கிறதோ அது எப்படி அடைவது என்ற அந்த நல்ல இலக்கை நோக்கி உங்களுடைய பயணம் என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமைத்துக் கொள்வதற்கு தீவிர முயற்சி என்பது இருக்கும். எனது அன்பு கன்னிராசி என்பர்களே, பதிவை முழுவதுமாக கேளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இந்த பதிவிலே முக்கியமாக செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சி, செவ்வாய் 28 ஜூலை 2025 அன்று மாலை 7:02 மணித்துளிகள் அளவில் கன்னிராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இந்த இடத்தில்தான், அதாவது இதே கன்னிராசியில் தான் செவ்வாய் 13 செப்டம்பர் 2025 வரை இங்கே தான் தங்கி, அதாவது அவருடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். செவ்வாய் வெளி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு கடுமையான கிரகம் போன்று தோன்றும். ஆனால் செவ்வாயினுடைய ஆற்றல் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. செவ்வாய் தைரியம், உற்சாகம், சக்தி, கோபம், படை நடத்தக்கூடிய விஷயம், அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே வெற்றிக்கும் செவ்வாய் மிக முக்கிய கிரகமாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மொத்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது 27 நட்சத்திரங்களில 3 நட்சத்திரத்திற்கு செவ்வாய் அதிபதி. சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் என்ற இந்த 3 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் 28 டிகிரியிலே உச்சம் அடைவதும், அதாவது உச்சபட்ச பலனை அங்கிருந்து தருவார் மகர ராசிக்கு வரும்போது. அதே போல் கடக ராசிக்கு 28வது டிகிரிக்கு வரும்போது நீச்ச பலன்களையும் தருவார். அதாவது அவருடைய அருள் குறையும். உச்சம் நீச்சம் என்றால் எளிதிலே புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மே மாசத்துல சூரியன் உச்சம் அடைவார். அப்படி என்றால் உங்களுக்கு எளிதிலே புரிகிறது. ஏனென்றால் சூரியன் அந்த ஆற்றல் சுடும், அதனால் உச்சம். அதே சமயத்துல சூரியன் அப்படியே எதிர்மறையாக ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, அதாவது இந்த 10, 11வது மாதங்கள், நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பார்த்தால் நீச்சப்பட்டு விடுவார். அதாவது நீச்சம் என்றால் என்ன? அதனுடைய எல்லா வகையான ஆற்றலும் குறைந்து தரும், குளிரடிக்கும்.
பூமிக்கு அருகில் வருவது, பூமிக்கு தள்ளி செல்வது. இதுதான் உச்சம் நீச்சம். அதே போல் செவ்வாய் அதனுடைய கிரணங்கள் நம்முடைய உடலை கண்ணுக்கு தெரியாத கிரணங்கள் வழியாக பாதிக்கிறது. அதனால்தான் உச்சம் நீச்சம் என்று நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமுனிகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வாய் உச்ச நீச்சத்தை கண்டு இந்த 4 கட்டம் 27 நட்சத்திரம் ஒரு அபிஜித்து என்பது இந்த மகர ராசிக்கு உள் சிக்கி இருக்கும் அந்த அபிஜித்து நட்சத்திரம் என்று இவையெல்லாம் வடிவமைத்திருப்பார்கள். இப்படி அற்புதங்கள் இருக்கு. செவ்வாய் கிரகம் பொறுத்தவரை ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய போன் மேரோ மஜ்ஜை. அது மட்டுமல்லாமல் எங்கு சண்டை உருவாகிறது, அது ஒரு வீட்டில் இருக்கட்டும், இருவரிடம் இருக்கட்டும், அல்லது காதலியிடம் இடையே ஏற்படக்கூடிய காதலர்களோடு ஏற்படக்கூடிய சண்டை, அது சாதாரண சண்டையாக கூடலில் முடிகிறதா அல்லது யுத்தத்தில் முடிகிறதா என்பதையும் இந்த செவ்வாய் நிர்ணயம் செய்கிறது. ஆற்றல், எனர்ஜி, மின்சாரம் போன்றவற்றிற்கும் காரணியாக இந்த செவ்வாய் தான் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் போர், சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனமாக இருக்கிறானா, சுறுசுறுப்பாக இருக்கிறானா, தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், இதற்கும் கூட செவ்வாய் அவருடைய ஆற்றலை தருவார். ஏனென்றால் எந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்றாலும் மண் வேண்டும். மண் இருந்தால்தான் ஒரு தொழில்நுட்பமே நடக்கும். தலையில நான் மண்ணா இருக்கு என்று கேட்டால் ஆம், மண் இருக்கிறது தான். மண் இல்லை என்றால் அறிவே இல்லை. ஏனென்றால் மணல், இந்த மணலிலிருந்து தான் நம்முடைய அறிவினுடைய கூர்மை, அதுல பொதிந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இது மிகப்பெரிய கதையாக செல்லும். ஆகினால் நாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கே செல்வோம். அணு ஆற்றல் எனர்ஜி. அது மட்டுமல்லாமல் எந்த வகையான ஆற்றலாக இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார். கோள்களின் தளபதி, படை தளபதி, காவல் நாயகன் செவ்வாய். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனர்ஜி சார்ந்த, ஆற்றல் சார்ந்த எல்லா விஷயத்திற்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகன். ரத்தம் ஆற்றல், அது பாய்ந்தால்தான் உயிர். அது போன்று எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது பாய்ந்தால்தான் எந்த மின்சார உபகரணமும் வேலை செய்யும். இப்படி ஆற்றலுக்கான எல்லா விஷயத்திற்கும் மிக மிக துல்லியமாக தன்னுடைய வேலைகளை செய்பவன், படை தளபதியாக, காவல் நாயகனாக செவ்வாய் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஒரு ராசியில இருப்பார். அதை விட சில சமயங்களில் அதிக மாதங்கள் ஒரே இடத்திலே டேரா போட்டு ரணகலம், ரதகலம், இரத்த களரியாக மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய்க்கு உண்டு. ஆனால் சென்ற மாதம் 28 ஜூலை 2025 வரை கேதுவோடு, ஏற்கனவே கேது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நாயகன், உள்ளிருந்தே மிகப்பெரிய அவன் ஒரு அணுகுண்டு போல வெடித்தால் யாரும் தாங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஆற்றல் நாயகனோடு இணைந்திருந்தார். சில கட்டுப்பாடோடு இருந்திருப்பீர்கள், அல்லது கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலின் காரணமாக உங்களை மீறி சில செயல்கள் நடந்திருக்கும். அதிலிருந்து இப்போது உங்கள் பிடிக்குள் சிலது வரும். இருந்தாலும் சில கவனங்கள் இப்போதும் தேவை. கன்னிராசியில செவ்வாய் பயணப்படும் போது. காரணம், சமசப்தமமாக சனி, வக்ர சனியினுடைய பார்வை பிடியிலே சிக்கி இருப்பார். வக்ர சனி என்றால் என்ன? சனி நீதியின் அதிபதி. எதை சிறிது தவறு என்றாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகையினால் ஏற்புடைய விஷயம் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்தீர்கள் என்றால் நல்லது, நிம்மதி என்பது இருக்கும். செவ்வாய் தனது எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிட விதிகளிலே சிலது இருக்கும். கிரகங்களில் ஒன்றோடு ஒன்று எதிரி, நட்பு, உறவு, பகை எல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது புதன் கிரகம், அதாவது கன்னி ராசியின் அதிபதி புதன், புதனினுடைய வீட்டிலே செவ்வாய் அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. சில சிரமங்கள் இருக்கும் என்று நம் ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் இங்கு 45 நாட்கள் இருக்கும் போது சிறப்பு தருவார். புதன் கன்னிராசி. புதன் யாரு எந்தெந்த ராசிக்கெல்லாம் இனிமை தருகிறதோ அவற்றுக்கெல்லாம் செவ்வாய் இனிமையும், யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தருமோ அவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில இருக்கும். புதன் சுபர் சில ராசிகளுக்கு, குறிப்பாக மகர ராசிக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில இந்த மகர ராசி அல்லது லக்னம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்தும், செவ்வாய் எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசியில் என்பதை பொறுத்தும் பலன்கள் அமையும். இந்த பதிவில செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்று நீங்களே உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்வதற்கான அந்த விதிகளையும் அந்த நுட்பத்தையும் இதிலே நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். அதனால் பதிவை முழுவதுமாக கேளுங்கள். சுவராக இருக்கும் பட்சத்துல இனிமையான பலன்களை தருவார். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவரை மாற்றுவார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில செவ்வாய் கிரகம்
என்பது மிக முக்கியம் என்பதை உணர்வார்கள். காரணம், செவ்வாய் தான் ரத்தத்திற்கு காரகன். சகோதரத்துவம், அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான் என்பார்கள். இளைய சகோதரர்களை, இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடியது. நிலம் ஆள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த நிலத்தினுடைய அம்சம் இருக்க வேண்டும். அந்த நீச்சம் பெறக்கூடிய, அதாவது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட அவர்களுடைய அந்த குணாதிசயங்களினால், அதை மிக விவரமாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த குணாதிசயங்களினால் நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய உயர்வுக்கு கூட செல்ல முடியும் என்று இந்த கிரகம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. மனித வாழ்க்கையில செவ்வாயினுடைய தாக்கம் அது மிக முக்கியம். இந்த தாக்கம், நீங்கள் ஒருவருடைய பேச்சிலே சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னி ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி, இதை எப்படி சமாளிப்பது? ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கிறதா என்றால், பரிகாரங்களிலே மிகப்பெரிய நம்பிக்கை பலருக்கு இருக்காது. ஆனாலும் கூட காலப்போக்கிலே அந்த பரிகாரங்கள் பலன் தருகிறது என்பதை உணரும் போது அந்த பரிகாரங்களை செய்வது. பரிகாரம் என்றால் லட்சம், ஆயிரம், கோடி என்றெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செவ்வாய் கிழமைகளிலே அனுமன் வழிபாடு அல்லது அனுமனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனுமன் வழிபாடு என்றால் என்ன? அனுமன் கோயிலில் சென்று வெண்ணெய், வடை, மாலை எல்லாம் சாற்றி வைப்பார்கள், வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவதா? ஹனுமனை பற்றி படிக்கும் போது அதற்குள் எப்படி வாழ்க்கையை கட்டமைப்பது, எந்த குணங்கள், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் வரும்போது செவ்வாய் சரியாக இல்லை என்றாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை தரும். அதனால்தான் அனுமன் வழிபாடு, அனுமன் கதையை அங்கு சொல்லுவார்கள். இதிலிருந்து அந்த பக்தி ஆன்மீக மார்க்கத்திலே ஒரு வெற்றி ஆகினால் அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே. அதே போல் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடை செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நீங்கள் அனுசரிக்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்தது துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு ஒரு பரிகாரம். ராகுகால வேளையில தீபமேற்றி வழிபாடு செய்வது செவ்வாய் மற்றும் ஞாயிறு. அது மட்டுமல்லாமல் இந்த துர்க்கை அம்மனினுடைய அந்த அம்சத்தினுடைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, துர்க்கை அம்மன் எல்லாம் தீயவற்றை அழித்து தைரியம், தன்னம்பிக்கையை புகுத்து மீண்டும் உலகத்திலே நன்மையை புகுத்துவார். ஆகையினால் ஒரு ஆற்றலை பாய்ச்சக்கூடிய செவ்வாய் ராசியிலே கெட்டிருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்றால், பரிகாரம் என்றால் இந்த வழிபாடுகள் எல்லாம் மெதுவாக செய்யும்போது அந்த விஷயங்களினுடைய தன்மைகளை நீங்கள் உங்களுடைய மெதுவாக நீங்கள் ஈர்த்துக் கொள்வீர்கள். எப்படி ஒரு சாதாரண இரும்பு ஒரு காந்தத்தின் பக்கத்தில் வைக்கும் போது மெதுவாக காந்தத்தை அதுவும் எடுத்து அதுவும் காந்தமாக மாறுகிறதோ அப்படி பலன் தரும். மேலும் இஷ்டி நாட்களிலே தீப வழிபாடு, ஹோமங்கள் செய்வது, ஹனுமன் சாலிசாவை படிப்பது, ஓதுவது. ஹனுமன் சாலிசா என்பது தமிழிலே அல்ல, அது வேறு மொழியிலே இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் போது அதற்குள் கடமையாதி முறையிலே பல விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை, வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லி இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் மிகப்பெரிய விளக்கத்தை தரலாம். ஆகையினால் அது மிக அற்புதம். கடமையாதி என்றால் ஒரு 4 எழுத்திற்குள் 4000 விஷயங்களை பதித்து வைப்பதுதான் கடப்பையாதி முறை. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து நல்ல பலன்களை பெற செவ்வாய் கிரகத்தினுடைய விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பவளம் போன்ற ரத்தினங்களை அணியலாம். ஆனால் நல்ல நுட்பமுள்ள ஜோதிடரிடம், நுட்பங்களை அறிந்த ஜோதிடரிடம் கேட்டு அணிய வேண்டும். இதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில உங்கள் திறனுக்கு ஏற்ப அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உற்றார் உறவினருக்கு அல்லது மிருகங்கள், மாடு, நாய் போன்றவற்றிற்கு கூட உணவளிப்பது நல்லது. நீங்கள் உணவளிக்கக்கூடிய, உங்கள் உணவை ஏற்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதேபோல் இந்த நிலை என்பது, இந்த காலகட்டம் என்பது மாணவர்களுக்கு பொதுவிலே ஒரு போராட்ட குணத்தை தந்துவிடும். ஒரு 45 நாட்கள் எந்த ராசி, எந்த லக்னம் எல்லாம் இல்லை, மாணவர்களுக்கு பொதுவாக. ஏனென்றால் செவ்வாய் ஒரு ஊக்கத்தை தந்து விடுவார். அந்த ஊக்க குணம் என்பது தேவையற்ற ஆற்றலையும் பாய்ச்சிவிடும். தேவையற்ற ஆற்றலை சரியான முறையிலே நீங்கள் மடைமாற்றவில்லை என்றால் அது தப்பிலே சென்று முடியும். தேர்வு முறைகளிலே குளறுபடிகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பொதுவிலே உலகத்தில் நடக்கும். திடீர் போராட்டங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் அது சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் கூட திடீர் தீச்சம்பவங்கள் மூண்டு, தீச்சம்பவங்களினால் பிரச்சனை ஏற்படும்.
இதெல்லாம் நம் கவனத்தில் கொள்ளும் போது எங்காவது ஒரு பிரச்சனை நிகழும், அதிகமாக கூட்டம் இருக்கும் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள். அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாத இடத்துல சென்று மாட்டிக்கொண்டால் அதிலே மிதிபடக்கூடிய பிரச்சனையில சிக்காதீர்கள். காட்டுத்தீ உலகில் பல நிலைகளிலே தொல்லை தரக்கூடிய அமைப்பு, ரசாயன தீ, பெட்ரோலிய தீ, ஆலை தீ, பட்டாசு தீ என பல நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை தான். இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையிலே வெற்றியை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி பார்ப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? நிச்சயமாக அதை கண்டுபிடிக்கலாம். செவ்வாய் எப்படி நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக சனி செவ்வாய் சமசப்தம பார்வையின் தீவிரத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் இருப்பதும், மீன ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும், அதனுடைய 7ஆம் பார்வை, சனியினுடைய தாக்கம், 7ஆம் பார்வை பிடியின் தாக்கம், மிக பலமான தாக்கம் என்பது கன்னி ராசியில் உள்ள செவ்வாயின் மீது இருக்கிறது. இது எப்போது வரை? செப்டம்பர் 13 வரை இந்த மோதல் இருக்கும். ஆகையினால் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை இது பாதிக்கும். பாதிக்கும் என்றால் என்ன? இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆற்றல், ஒரு முன்கோபம் வருகிறது என்றால் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஃபிரிக்ஷன் பிட்வீன் இம்பல்சிவ் டெண்டன்சிஸ், அதாவது திடீரென்று ஒரு யாரேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் சட்டென்று ஒரு கோபம் வரும். இதை நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை என்றால் சிக்கல் வரும். அதனால்தான் அந்த பொறுமைக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில ஒரு சண்டை. பொறுமை ஒழுக்கம் வேண்டும், அதே சமயத்துல அந்த முன்கோபம் இருக்கிறது. மனித மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஈகோ, தான் என்ற அகந்தை இருக்கிறது. சட்டென்று யாரேனும் ஒரு வார்த்தை தவறாக நம் மீது பிரயோகப்படுத்தி விட்டால் அந்த முன்கோபம் சட்டென்று செவ்வாயினுடைய ஆற்றலை பயன்படுத்தி உடல் ரீதியாக தாக்க சென்று விடுவோம். அல்லது இந்த கோபத்தை உடலினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறும். ஆகினால் இந்த 2 நிலைக்கும் இடையே சமநிலை, பொறுமை ஒழுக்கம் என்ற ஒரு நிலை, மற்றொன்று மன கிளர்ச்சியின் போக்குகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு சிக்கலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை. இந்த சனி பார்வை தரும், அதை சோதிக்கிறது சனி. இதிலே கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது பெறக்கூடிய அமைப்பை தரும். சனி கிரகத்தினுடைய முக்கிய பார்வை பலம் என்பது கன்னிராசியின் மீது, அங்க இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கிறது. ஆகையினால் மீன ராசியில் சனியானவர், சனி பகவான் ஆனவர் உங்களுடைய இரக்க குணம், கனவுகள் மற்றும் இந்த ஒழுக்கத்தை அதை சோதிக்கக்கூடிய அமைப்பில இருக்கும். ஆகையினால் இது ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான் செவ்வாய், செவ்வாயினுடைய விஷயத்தை வைத்து ஒரு சிக்கலிலே தள்ளக்கூடிய சதுரங்க விளையாட்டை, ஒரு சதியை, ஒரு பூர்வ ஜென்ம வினை பயனினுடைய ஒரு ஏதேனும் ஒரு சிக்கலை தந்து விடுவதற்கான வாய்ப்பு, அதற்கு இடம் கொடுக்காமல் எந்த விதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம். பொறுமை, சுய கட்டுப்பாடு என்பது அதனுடைய சோதனையை வென்றீர்கள் என்றால் இந்த 45 நாட்கள் செவ்வாய் உங்களை சிறப்பாக வைத்திருப்பார். கன்னிராசி என்பர்களே, இந்த காலகட்டம், அதாவது இந்த 48 நாட்கள் இதுல எப்படி அமைந்திருக்கிறது என்றால் சாமர யோகம், அமல யோகம் இவையெல்லாம் குரு மற்றும் சுக்கிரன் தரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்துல, இந்த 10ஆம் இடத்துல சுபர்கள் இருக்கும்போது சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆனால் இந்த சுபர்கள் உங்களுக்கு அந்த சாமர யோகத்தை ஏற்படுத்துவது என்பது மிக சிறப்பானது. மேலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களுடைய ராசியில செவ்வாய், அதாவது அஷ்டமாதிபதி, 3ஆம் இடத்திற்கும் அதிபதி, அஷ்டம நிலைக்கும் அதிபதி, இப்போது உங்களுடைய ராசியில இருக்கும்போது புரியாத விஷயங்களிலும் கூட, மறைபொருளிலும் கூட ஒரு தெளிவை காண்பதற்கான முயற்சி எடுப்பீர்கள். வெற்றி என்பது இருக்கும். சாமர யோகம், வசுமதி யோகம் என்று அவ்வப்போது அமையக்கூடிய யோகங்களினால் உங்களுக்கு சொத்து சேர்வதற்கான வாய்ப்பு, அதுவும் நிலம் சார்ந்த விஷயங்களிலே சரியான முடிவுகளின் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. செவ்வாய் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவார். அது மட்டுமல்லாமல் இந்த சப்தம நிலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு அள்ளி தந்து விடுகிறது. காரணம், அந்த அற்புத ராஜயோகம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், திடீரென்று நீங்கள் செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பண ஆதாயம் அல்லது கம்யூனிகேஷன்ஸ், தொழில்நுட்பம் அல்லது தகவல் தொடர்பு விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி. ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் இது முடிக்க முடியுமா, முடிக்க முடியாதா இந்த கல்வி என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில அதிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று பல நிலைகளில் அற்புத யோகங்களை அள்ளித்தரக்கூடியதா இந்த நிலை அமைகிறது.
அதோடு மட்டுமல்லாமல் நிபுண யோகம் என்பது ஆகஸ்ட் 17 வரை அமைந்திருப்பது, அது 11ஆம் இடத்துல. ஆகையினால் 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது என்பதும், அதோடு ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமைந்திருப்பது என்பதும் தொழில் வியாபாரம் ரீதியாக மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பை தரும். பேச்சை குறைத்து செயலிலே உங்களுடைய சிந்தனை செலுத்தும் போது வெற்றி. கன்னி ராசிக்கு 3 மற்றும் அஷ்டம நிலைக்கு அதிபதியான செவ்வாய், அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார். அதுவும் சனி பகவான், வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய 7ஆம் நிலையில அமர்ந்திருக்கும் போது சம சப்தம யோகத்திலே இருப்பது என்பது, அதுவும் புதன் என்பது செவ்வாயை பொறுத்தவரை, புதன் உங்களுடைய ராசிநாதன், செவ்வாய்க்கும் புதனுக்கும் அவ்வளவு பொருந்தாது என்று சொல்வார். ஆனாலும் கூட திடீர் லாபம் என்பது ஏற்படும். கன்னி ராசியில அந்த விபரீத ராஜயோகத்தினுடைய பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஈடுபடக்கூடிய காரியங்களில உடனடியாக மிகப்பெரிய வெற்றி என்று இல்லை என்றாலும் கூட மெதுமெதுவாக வெற்றிக்கான வாய்ப்புகள், அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கும். இதனால் தன்னம்பிக்கை கூடும். கூடாதது என்ன? முரட்டு சுபாவம், தான் என்ற ஆதிக்க மனப்பான்மையில செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் பல பயணங்கள், வீண் விரய பயணங்கள் அதிகரிக்கும், வீண் விரய பயணங்களாக இருக்கும். இதன் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் இந்த பயணங்களை ஆன்மீக பயணங்களாக நீங்கள் அமைத்துக் கொள்வது நல்லதை தரும். கன்னிராசியை பொறுத்தவரை செவ்வாய் தசா மற்றும் முக்தி காலங்களில பொதுவாக சற்று நல்லதை குறைத்து செய்யும் என்றிருந்தாலும் கூட இந்த செவ்வாயானவர் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு. சொத்து சார்ந்த நிலைகளில வெற்றி என்பது இருக்கும். தொழில்நுட்பம், டெக்னாலஜி அது சார்ந்த விஷயங்களில நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதனினுடைய அந்த அற்புதம் என்பது 11ஆம் இடத்துல சூரியனோடு இருப்பார் ஆகஸ்ட் 17 வரை. ஆகையினால் அந்த அற்புதத்தினுடைய பலன்களையும் நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் அந்த பார்வை பலம் என்பது 5ஆம் வீட்டில இருக்கும். ஆகையினால் உங்களுக்கு யார் வேண்டுமோ நெருங்கிய வட்டாரமோ அவர்களிடம் மிக அன்போடு இருக்க வேண்டும். நெருங்கிய உறவுகள், நட்புகளை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய கட்டாயம். கன்னிராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்திலே வாகன பயணங்களிலே மிக கவனமாக இருங்கள். இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிக காரம் அல்லது அதிக செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய சூழலை இனிமையானதாகவும் அமைதியானதாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை பற்றி தவறாக பேசுவதோ, உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய அளவில் பேசினால் அந்த நிலையிலிருந்து விலகி சிறப்பு பெற வேண்டும். அதுதான் இந்த நிலை, செவ்வாயினுடைய அற்புதம். தூக்கம் குறைந்திருந்த செவ்வாய்க்கு நிலையிலிருந்து 28 ஜூலைக்கு பின்பாக நிம்மதி என்பது நிச்சயமாக இருக்கும். ஆழ்ந்த உறக்கம் என்பது 7-8 மணி நேரம் ஒரு நாளைக்கு நிச்சயமாக தேவை. இந்த நிலையில் 13 ஆகஸ்ட் 2025 செவ்வாயானவர் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தினுடைய பெயர்ச்சி. இது யோகமான பல படைப்பு திறமைகளும் ஆற்றலையும் தரும். நிலம், வீடு வழிகளில் தனலாபம் பெருகும். சிறுதூர பயணங்கள் ஏற்பட்டாலும் அதில் வெற்றி என்பது இருக்கும். கிரியேட்டிவ் திங்கிங், பேச்சில் தீவிரம், ஆனால் கோபம் மட்டும் நிச்சயம் கூடாது. உங்களுடைய திருக்கரங்களால் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. சீற்றம் என்பது திடீரென்று கோபப்படுவது, இவையெல்லாம் வெற்றியை தராது. அதனால் உங்களுடைய பேச்சே வசீகரிக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கும். எந்த ஒரு சிறிய வேலையிலும் கூட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல பெயர், புகழை பெறக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் தருகிறது. 3 செப்டம்பர் 2025 சித்திரை நட்சத்திரத்திற்குள் செவ்வாய் பெயர்ச்சி. இது உங்களை தாண்டி மற்றவர்கள் ஏதும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு உங்களை மாற்றும், ஒரு உயர்வான நிலைக்கு. நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு உங்களுடைய ஆலோசனை இல்லாமல் விஷயங்கள் நகராது என்பது இந்த காலகட்டத்தின் கட்டாயமாக மாறும். சோம்பேறித்தனம் முற்றிலுமே தவிர்க்க வேண்டும். நிலம் சார்ந்த விஷயங்களில் தனலாபம் இருக்கும். அழகும் அறிவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த காலகட்டத்தில் சுயநல லாபத்தோடு எதையும் செய்யாதீர்கள். உடல் நலம் பெற அந்த உடற்பயிற்சி சார்ந்த விஷயம், ஜிம் போன்ற விஷயங்களிலே சேரக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் இந்த கிரகநிலை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் செவ்வாயினுடைய பார்வை சுகஸ்தானத்தின் மீது விழுகிறது. ஆகையினால் தாயினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியம், வாகனங்களை சரியாக பராமரித்து வைப்பது, இவற்றில் மிக மிக முக்கியம் வாகன பராமரிப்பு, வீடு பராமரிப்பு. சிறு பழுது என்றாலும் உடனடியாக அதை செப்பனிட சீர் செய்ய நிச்சயம் தேவை. இல்லை என்றால்
சிறு தவறுகளுக்கு கூட பெரிய தண்டனை தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். ஏனென்றால் 4ஆம் இடத்துல குரு பார்வை, வக்ரசனியின் பார்வை, கேதுவின் தாக்கம், சுக்கிரனுடைய பார்வை பலமும் இருக்கிறது ஆகஸ்ட் மாதத்திலே 3ஆம் வாரம் வரை. ஆகினால் மிக கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பார்வை 7ஆம் இடத்துல. ஆகினால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு முரண்படக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல விஷயங்களை செய்வார், ஆனால் சற்று மெதுவாக செய்யக்கூடிய அமைப்பு. அதனால் கோபம் இருக்கக்கூடாது. தந்தை வழியிலே அனுகூலங்கள், பரிசு இவையெல்லாம் காத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உங்களுடைய மதிப்போ ஆதாயமோ எதிர்பார்த்து ஏதும் செய்யாதீர்கள். செவ்வாயினுடைய பார்வை அஷ்டம நிலையில இருக்கிறது. அதன் காரணமாக வீண் விவாதங்களை தவிர்த்து பொறுமை காத்து வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். திருமண வாழ்க்கை சார்ந்த அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய பணப்பயன், பண ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த காலம் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு முயற்சி என்றாலும் சாத்வீக முறையில முயலும் போது வெற்றியை தரும். மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களிலிருந்து காப்பீடு தொகைகள் வரும் வராது என்ற இந்த நிலையிலிருந்து அவை பணம் வரக்கூடிய அமைப்பை தரும். வாழ்க்கை துணையினுடைய பேச்சினுடைய ஆற்றலால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதாக்க கூடாது. பிரச்சனைகளை பெரிதாக்காமல் அதிலிருந்து வெற்றியை பெற வேண்டிய காலம். மேலும் இதில் ஒரே ஒரு விஷயத்திலே கவனமாக இருங்கள். எது இலவசமாக தருகிறேன் என்று யார் சொன்னாலும் அதற்கு நிச்சயமாக வழங்கக்கூடாது. இலவச பொருட்களை ஏற்காமல் இருப்பதுதான் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பு. உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று புதன்கிழமைகளில மாலை வேளையிலே தரிசனம் செய்வது என்பது சற்று கூடுதல் சிறப்பை தரும். மீண்டும் சொல்கின்றேன், யாரிடமும் இலவசமாக எந்த பொருளையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போது எளிய முறையில செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கு நல்லவராக இருக்கிறாரா, கெட்டவராக இருக்கிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது? இந்த 45 நாட்களை சோதனை காலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஜோதிடம் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சரியாக சொன்னால்தான் அவர் கணிக்க முடியும். ஏனென்றால் தெய்வம்தான் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கும். தெய்வமாக பூமியிலே எல்லோரும் பிறந்து விடுவதில்லை. ஆகினால் செவ்வாயினுடைய தன்மையை கண்டுபிடிப்பதற்கு, செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதா என்று தெரிவதற்கு, அதாவது செவ்வாய் பலவீனமான நிலையில உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல பண பிரச்சனை வருகிறதா அல்லது பண பிரச்சனை படிப்படியாக இந்த காலத்திலே அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அதோடு கூட சொத்து சார்ந்த விஷயங்களில ஏதேனும் தகராறு, சிக்கல் என்பது அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் செவ்வாய் அதற்கான பரிகாரம் என்பது நான் முன்னர் சொன்னது செய்ய வேண்டும். அதே போல் செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல அசுப நிலையில இருக்கும் போது அதிகப்படியான உணர்ச்சி, ஏற்ற இறக்கங்கள், திடீரென்று கோவப்பட்டு கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஒரு கோபத்தை பட்டு அதனால் ஒரு சிக்கல், அதனால் ஒரு மன அழுத்தம் என்று இருக்கிறதா? திடீரென கட்டுப்படுத்த முடியாத முன்கோபம் வருகிறதா என்று பாருங்கள். அப்படி என்றால் இதற்கு பரிகாரம் பயிற்சி தான். யோகா தியானம் என்ற பயிற்சி தான் இதற்கு பரிகாரம். அதே போல் எல்லாம் சரியாக வைத்திருந்தேன், இருந்தாலும் எல்லாவற்றையும் சீராகத்தான் செய்தேன், உடற்பயிற்சி எல்லாம் இருந்தாலும் உடல் நலத்திலே லேசான ஏதேனும் ஒரு சோர்வு இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, ஏதோ உடல்நல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் தெரியவில்லை, வயிறு சார்ந்த செரிமான கோளாறு எல்லாம் திடீரென்று வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு சீராக இல்லை என்று புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரம், அதற்கான விஷயங்களை செய்யுங்கள். அதற்கான அறிவியல் பூர்வமான விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண் நோய் வருவதற்கு அல்லது சிறுநீரக கற்கள் வருவதற்கு, இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு, பிளட் பிரஷர் கூடுதல், இவற்றில் அல்லது புதிதாக ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதேனும் வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சரியில்லை என்று உடனடியாக அதை சீர் செய்ய தகுந்த மருத்துவத்தை எடுப்பதுதான் பரிகாரம். அப்போது சீராகிவிடும். அதற்கு அடுத்தது சில நேரத்துல செவ்வாய் தசையோ புக்தியோ நடக்கும் போது டெம்பரரியாக கூட ஒரு கோளாறு வரும், தற்காலிகம். அதை அவ்வப்போது மருந்து மாத்திரை எடுத்தோ அல்லது யோகா தியானம் செய்தோ சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் குடும்ப உறவுகளில் வாழ்க்கை துணையோடு சண்டை, காதலோடு ஏதோ ஒரு யுத்தம் அல்லது பொய் புகார் போன்ற விஷயம், சட்ட சிக்கல், திருமண தாமதம் அல்லது திருமணம் முடிவது போன்று இருப்பது தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் இந்த 45 நாட்களில செவ்வாய் உங்களுடைய ராசியில் அவர் நல்லவராக இல்லை. ஆகினால் நல்லவராக மாற்றக்கூடிய முயற்சி என்பது
உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைப்பதன் மூலமாக செவ்வாயை சீரமைத்துக் கொள்ளலாம். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு சிறிய விஷயத்தை ஒரு 8 நிமிடம் 4 நிமிடத்தில் கூட இதை நான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட செவ்வாய் என்றால் ஜோதிட ரீதியில வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன் தருகிறது என்று நம் முன்னோர் ரிஷிகளும் என் குடும்ப வழியில நான் கற்ற விஷயங்களையும் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களையும் உங்களுக்காக நான் பகிர தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.